Hello guys, welcome back to YouTube channel. So நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஏர்ட்ராப்பும் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும், மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்த்து அந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டண்ட்டான டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் வீடியோஸ்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அட்டன் பண்ணுங்கள். யூனிச்செயினை பற்றின டெஸ்ட்நெட்டும் வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு அந்த டெஸ்ட்நெட் வந்து அட்டன் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெஸ்ட்நெட்டு. ஸோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா வால்ரஸ் ப்ரோட்டோகால். இதை பற்றி நீங்கள் ரீசெண்டாக வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சுய் செயினில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில். ஸோ இதுக்கான எல்லா லிங்க்கும் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருவோம். நீங்கள் வந்து குரூப் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு லெஜிட்டான ப்ராஜெக்ட் தான். சுய் கூட இவங்க ட்விட்டர் ஹேண்டலில் இவங்களை பற்றி போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் சுய் வந்து இப்போ எவ்வளோ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ மேபி இந்த ப்ராஜெக்ட் ஹிட் ஆகி நமக்கு ஏர்ட்ராப் கிடச்சிது அப்படின்னா இதோட ஹைப்னால நமக்கு வந்து ஒரு நல்ல ஏர்ட்ராப் அமௌண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு இந்த ஏர்ட்ராப் வந்து அட்டன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு சுய் வேலட் எக்ஸ்டென்ஷன் தான் தேவை. ஸோ நீங்கள் மொபைலில் பண்ணாலும் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின எல்லா வீடியோவும் நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம். ஸோ நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கான எல்லா லிங்க் கொடுத்துருவேன், நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணி வேலட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கே இது எப்பயுமே நம்ம ஒரு டெஸ்ட்நெட் பண்ணுறோன்னாவே ஃபஸ்ட் நமக்கு வந்து ஃபேசட் டோக்கன்ஸ் தேவை, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேசட்டுக்கான லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருவேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என் வேலட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட்நெட்டுங்கிறனால ஃபஸ்ட்டு நம்மளோட நெட்வொர்க்கை வந்து மாற்றணும். மெயின் நெட்டில் இருக்கும், அதை வந்து டெஸ்ட்நெட்டுக்கு மாற்றணும். அது எப்படி மாற்றுறது அப்படின்னா உங்கள் வேலட் ஓப்பன் பண்ணி மேலே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணோடனே நெட்வொர்க் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து இன்பில்ட்டாக மெயின் நெட்டில் வந்து டிக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட்நெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யூஸ் டெஸ்ட்நெட் சுய் டோக்கன்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் சுய் வந்து ஒரு 10 to 15 செகண்ட்ஸில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சுய் அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஃபேசட் லிங்க் இங்கே வந்து கொடுத்துருக்கேன்ல, ஸோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கிவ் மீ சுய் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபேசட் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா இங்கே வந்து அவங்களோட அஃபிஷியல் டிஸ்கார்டு இருக்குது, அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெரிஃபைலாம் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க டெஸ்ட்நெட் ஃபேசட் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கா, அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து எல்லாருக்கும் வந்து கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க பாருங்கள், அதே மாதிரி டைப் பண்ணிடுங்க ஃபேசட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட சுய் அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சுங்க கைஸ், ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த 3 தான் வந்து நமக்கு வந்து ஃபேசட்டுக்கு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 சுய் இருக்குது. ஒன்று வந்து வேலட் மூலியமாக கிளைம் பண்ணது, இன்னொன்று இந்த டிஸ்கார்ட், அப்படி இல்லைனா இங்கே வந்து நம்ம வந்து கொடுத்துறோம்ல கிவ் மீ சுயின்னு, இது மூலிமா நமக்கு வந்து வந்திருக்கும் கைஸ். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து நான் உங்களோட வால்ரஸ் அப்படிங்கிற ஏர்ட்ராப் பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்களோட சைட்டுக்கு வந்து போய்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து கனெக்ட் வேலட் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சுய் வேலட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் வேலட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. ஸோ அடுத்து இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா கெட் WAL அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே வந்து சுய் அமௌண்ட் வந்து இருக்கா, அங்கே வந்து 1 அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்து எக்ஸ்சேஞ்சை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் கேட்குறாங்க, அதை வந்து அப்ரூவ் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லி ரிசீவ்டு 1 வேல் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த நமக்கு கிடைச்ச வேலை வந்து நம்ம வந்து ஸ்டேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சில வேலிடேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா மினிமம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேசட்டில் வந்து ஒரு 5 to 10 சுய் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க கைஸ். கிளைம் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நம்ம இங்கே வந்து வேல்ரஸ் வந்து கெட் வேல் அப்படின்னு கிளிக் பண்ணி நம்ம வந்து இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 வேல் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இங்கே இருக்க ஒரு 5 வேலிடேட்டர்ஸில் வந்து ஸ்டேக் பண்ணிடுங்க. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட ஒரு வேல் தான் இருக்கனால நான் வந்து ஃபஸ்ட்டாக இருக்க மைஸ்டன் லேப்ஸில் வந்து ஸ்டேக் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து ஸ்டேக் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்டேக் அமௌண்ட்டில் 1 அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேக் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேக்கடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு கைஸ். ஓகே, அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ஸ்டேக்கடு வேல் அப்படின்னு போட்டு நம்ம வேலட் அட்ரஸ் போட்டுட்டு இங்கே வந்து எவ்வளோ ஸ்டேக் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் வந்து காட்டுது. ஸோ இதுவும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க காட்டுதா இல்லையான்னு. இது செக் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து அந்த டிரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையான்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஒரு NFT வந்து மின் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருவோம், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இதை ஓப்பன் பண்ணோன்னே மேலே பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் வேலட் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி உங்கள் வேலட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே சொல்கிறது தாங்க, ஸோ ஒரு ஏர்ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா பர்னர் வேலட், அதாவது செகண்டரி வேலட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
உங்களோட மெயின் வேலட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் ஃப்ளாட்லேண்ட் அப்படின்னு போட்டு மின்ட் நியூ ஃப்ளாட்லேண்டர் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் இந்த மின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கேஸ் ஃபீஸ் போகும். ஸோ டெஸ்ட்நெட்டுங்கிறனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே வந்து அப்ரூவ் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் டிரான்சாக்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சில டைம்ஸ் மேபி எரர் வரலாம் இது டெஸ்ட்நெட்டில் இருக்கனால. ஸோ நான் வந்து செகண்ட் டைம் பண்ணேன். ஆனால் எனக்கு செகண்ட் டைம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மின்டடிய நியூ ஃப்ளாட்லேண்டர் அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் மறுபடியும் டபுள் கிராஸ் பண்ணி செக் பண்ணணும் அப்படின்னா உங்களோட வேலெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. வேலெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து அசட்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விஷுவல் அசட்ஸில் உங்களுக்கு இந்த வந்து இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த டெஸ்ட்நெட்டில் மின் பண்ண NFT. ஓகேங்களா? ஸோ மேபி இந்த ப்ராஜெக்ட்லேருந்து கூட ஏர்ட்ராப் தரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இது நம்ம மின் பண்ணுறதுனால கண்டிப்பாக நமக்கு வந்து ஒன்று கிடைக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்ல முடியாது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து சில டாஸ்க் தான், பண்ணுறது மூலிமா நமக்கு கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். ஸோ ஃப்யூச்சரில் இந்த ப்ராஜெக்ட் வரும்போது இவங்களோட NFT வந்து நமக்கு ஏர்ட்ராப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம பண்ணணும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு சைட் இருக்குது, அங்கே போய்ட்டு சும்மா ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி கைஸ் நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஈபோச் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இது என்ன வேணால் கொடுத்துட்டு இங்கே வந்து அப்லோட் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சில டைம்ஸில் வந்து இந்த மாதிரி எரர் வரதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ இது டெஸ்ட்நெட்டுங்கிறனால ஸோ நீங்கள் அப்பப்போ வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இதை வந்து அப்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண ஃபோட்டோ இதெல்லாம் வந்து இங்கே வந்து வரும். ஸோ அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷர் ஐடி அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே வந்து வால்ரஸ் எக்ஸ்ப்ளோரரில் போய்ட்டு அந்த டிரான்சாக்ஷன் ஐடியை வந்து ஹேஷை வந்து பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து அப்லோட் பண்ண ஃபோட்டோ அப்லோட் ஆகிடுச்சா, அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான எல்லா லிங்க்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல்லையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இதோட பற்றி ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனல் அண்டு டெலகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். அடுத்து ஒரு நல்ல ஏர்ட்ராப் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.